அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பும் இடையே குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் ரொக்கப்பணம் வழங்குவது குறித்தும், மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய மாற்றங்கள் குறித்தும் தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக அரிசி இலவசமாகும். துவரம்பருப்பு, சீனி, கோதுமை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்கள் மிகவும் பயன்பெற்று வருகின்றனர். இதன் காரணமாக புதிய ரேஷன் அட்டை பெறுவதற்கு மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தமிழக அரசு மக்களுக்கு பல்வேறு சலுகைகளையும் உதவித்தொகையும் வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 3000 முதல் ரூபாய் 5000 வரை ரொக்கப்பணம் வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல் தமிழ்நாட்டில் மகளிர் சுய தொழிலுக்காக பெண்களுக்கு 10,000 ரூபாய் நிதியுதவி வழங்கும் புதிய திட்டத்தை தொடங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து வெளியான அறிவிப்பில் 2026 பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அரிசி ரேஷன் அட்டை வைத்திருப்பவருக்கு பரிசு தொகுப்புடன் ரூபாய் 3000 அல்லது ரூபாய் 5000 வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பரிசு தொகுப்பு விநியோகம் வரும் ஜனவரி 2வது வாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்படும். அதற்கான டோக்கன் விநியோகம் ஜனவரி 1 வாரத்தில் தொடங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. வீடு வீடாக சென்று டோக்கன் வழங்குவதற்கு ரேஷன் கடை ஊழியர்கள் மூலம் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த டோக்கனில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதியில் நேரடியாக ரேஷன் கடைக்கு வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க தொகையை பெற்றுக் கொள்ளலாம். 2026 பொங்கல் பரிசு தொகுப்பில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீள கரும்பு, இலவச வேட்டி மற்றும் சேலை, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் உள்ளிட்டவை இடம்பெறும் என்கின்றனர். ஜனவரி 10ஆம் தேதிக்குள் பெரும்பாலான ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பும் ரொக்கமும் வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. உயரும் மகளிர் உரிமை தொகை 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மகளிர் உரிமை தொகை திட்டம் மிகப்பெரிய பங்காற்றும் என அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர். தற்போது திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியாக மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி வழங்குவதாக அறிவிக்க வாய்ப்பு உள்ளது. தற்போது 1000 ரூபாயை இருக்கும் உரிமை தொகையை 1500 ரூபாய் வரை உயர்த்தி வழங்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்படி இருந்தால் அதற்கு போட்டியாக 2000 ரூபாய் அதிமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் இடம்பெற செய்யலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. எனவே இந்த தேர்தலில் மகளிர் உரிமை தொகை உயர்வு முக்கிய வாக்குறுதியாக கருதப்படும் என்று கூறப்படுகிறது.